அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். டேட் பார்த்தீங்கன்னா 9/4/2024. இன்றைக்கான ஏபிசி போர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே எப்போதும் போல் போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 644 531 இந்த ரிசல்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். சி போர்ட்லேயும் 1 கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக போட்டிருந்தோம், அதையும் வின் பண்ணியிருக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா 3யும் ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் எடுத்திருந்தோம். ஏன்னா 3யும் ஏபிசி போர்டுக்குள்ளே அடிக்கடிக்கு வந்திருந்ததுனால 3யும் எடுத்திருந்தோம். முடிஞ்ச அளவு நம்ம ஷார்ட் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 31 ஒரு ரிசல்ட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் இதில் இந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ்லேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸுக்காவது உங்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு இதுவை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவேன். சரி வாங்க நெக்ஸ்ட் கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். ரெகுலராகவே ஒரு வின்னிங் கொடுக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துருவேன். அதுக்காக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, நம்ம கொடுக்குற ஆலோசனையை பார்த்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் நம்பர் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த 6 நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 15646 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 156 இருக்குது, 6 இருக்குது. இந்த 6 வருமானது தான் இங்கே பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. ஒருவேளை 6 வருமா இல்லை 46ன்ற அடிப்படையில் 6 இங்கே வருமானு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. 46 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. இந்த 6 இங்கே பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம 6 எடுக்கிறோம். இந்த சார்ட்டு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 156 இருக்குது, புரியுதுங்களா? 156 இருக்குது. இங்கேயும் 56ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, புரியுதுங்களா? இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இப்போ சென்ட்ரலில் அந்த 6 இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 1 இருக்குது, 5 இருக்குது. இங்கே 6 வருமா? இங்கே 4 5 இருக்குது, இங்கேயும் 4 5 இருக்குது. 4 5 6 வருமா? எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் நம்பர் மட்டுமே சஜஷனில் இருக்குன்றது அடிப்படையில் நம்ம 6 எடுக்கிறோம். இதை தாண்டி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 159, ஏன்னா 159 வருமானு பார்க்குறேன். 159 வருமானு பார்க்குறேன். ஏன்னா 49 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 59 இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 8ஓட இது தொடர்பு கொண்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 859 இல்லை 159 இல்லை 49 வருவதற்கான ஆப்ஷன் இருக்குது. இது இன்னொரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 39 வரக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 9 சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம 9 ஏ போர்டில் சூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு தான். பி போர்டில் என்ன நம்பர் ஃபஸ்ட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த 2 நம்ம சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 32ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 832ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே 832ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. இந்த 1 2 டி கிராஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 1 2 இந்த பக்கமும் வரலாம். இது நம்ம கடைசியில் ஒரு வாய்ப்பை பார்க்குறோம். இங்கே 832 பிறகு பார்த்தீங்கன்னா 52ன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது 52ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏபிசியில் என்ன நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 6 சூஸ் பண்ணியிருக்கிறோம். 6-2ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இந்த பி போர்டுக்குள்ளே 2 வரலாம், இல்லை 9-2ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இந்த பி போர்டுக்குள்ளே இந்த 2 வரலான்ற அடிப்படையிலையும் தான் இந்த 2 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் சூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா
நம்ம 7 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த 7 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 5-7ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 5-7ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3-7ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1-7ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5-7 இருக்குது. இந்த கிராஸில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4-5-7ன்ற அடிப்படையில் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா 1-7 இல்லை 1-7ன்ற அடிப்படையில் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா 9-7. ஒருவேளை ஏ போர்டுக்குள்ளே 9ன்ற ஆப்ஷன் வந்தால் 9-7ன்ற ஒரு அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 7 சூஸ் பண்ணுறோம். இந்த சி போர்டுக்குள்ளே என்ன நம்பர் சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 4 நான் சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த 4 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5-1 இருக்குது, 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5-1 இருக்குது, இங்கே 4 வருமா? ஏன் இங்கே 4 வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4 இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது, 4 வருமானு பார்க்கணும். இங்கேயும் அதே ஆப்ஷனில் 8, 5, 1 இருக்குது, இங்கே 4 வருமானு பார்க்கணும். அதனால தான் நம்ம 4 சூஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லாட்டா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1-0ன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7 இல்லை, இங்கே 7 வந்தால் நிச்சயமாக இங்கே 0 வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்தால் 0 வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 3-7 இங்கே வந்ததுன்னா ஒருவேளை 1-0ன்ற அடிப்படையில் இங்கே 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணிங்க. 3-7 1 இருக்குது, 0 இருக்குது, இங்கே 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 70ன்ற ஒரு வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 0வை சூஸ் பண்ணுறோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ஏ போர்டில் எந்த நம்பர் செலக்ட் ஆகுதோ அதுக்கான ஈக்குவல் நம்பரை இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6, 9 சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒருவேளை 6 எடுத்துட்டாங்கன்னா திடீர்னு 6க்கான நம்பரை 9ஆக கூட பி போர்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா கவனிச்சிங்க. 6க்கான எண்ணா பி போர்டில் 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை 5-9ன்னு எடுத்தால் பி போர்டில் 2க்கான ஆப்ஷனோ இல்லை 4க்கான ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே 9 வருதா இல்லை உங்களுக்குள்ளே என்ன வருதோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கான ஈக்குவல் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ தான் ஓரளவுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே நெருங்க முடியும். இதுவும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ரிசல்ட் எல்லாமே நம்ம ஏன் மாறி மாறி வருதுன்னு செக் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படுறதுனால உங்களுக்கு சொல்கிறோம். சரி வாங்க, நம்ம ஏபிசி கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டை பார்த்துருவோம். நம்மளால் கொடுக்கப்பட்ட ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 7-0 கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் ஒரு 2 நம்பர் ஏபிசிக்கில் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் வந்து ஏ போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் இந்த நம்பர்ஸை இந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு தரோம். ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணோன்னா, நம்ம 1-5-6ன்னு ஏ போர்டுக்குள்ளே எடுக்கிறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6-9ன்னு இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5-6 எடுத்தோம்னா அவங்க வந்து 6-9ன்ற எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 6-9-2ன்னு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? ஒருவேளை 9 எடுத்துகிட்டு 9 இங்கே பி போர்டில் வந்து 6 மிஸ் ஆனாலும் 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 5-0, ஏன்னா 1-5-0 இருக்குது, 1-5-0வும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் 0 வந்தால் 0க்கு பேன்சி நம்பர் 2 எடுத்துகிட்டு 2 கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறலாம். நான் கூட இதில் ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் உங்களுக்கு தவறாக கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.